தமிழ்நாட்டை இப்போ பழி வாங்கிங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், வாழவங்களாக இருக்கட்டும், சரி இப்போ பழி வாங்கிங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டை? இந்தமாரி யாராலையும் பழி வாங்க முடியாது. இன்னொன்று உங்களோட டார்கெட்டு விஜய் வரக்கூடாது, அவ்வளோதானே. சப்போஸ் விஜய் வந்துட்டாப்புன்னு வச்சுக்க, தெரியும் யாராருக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லி. சேகர் பாபா பண்ணியிருக்காப்புல ஒரு சில சம்பவம் அவங்க ஏரியாவில். அண்ணே சேகர் பாபாண்ணே, அதிமுகவில் இருந்தீங்கண்ணே, நீங்கள் கொள்ளையடிச்சதுனால தானே திமுக வந்தீங்க. கொஞ்சம் மனசு வச்சோட பண்ணுங்கண்ணே, திமுக சப்போர்ட்டுங்கண்ணே, சரிங்களா? பார்த்து பண்ணுங்கண்ணே. மக்களை ரொம்ப விழிச்சிட்டாங்கண்ணே இந்த வாட்டி. மக்களை தெளிவாக இருக்காங்கண்ணே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. குழந்தைங்க ரொம்ப உஷாராயிட்டாங்கண்ணே. 5 வயசு 10 வயசு பசங்க. பெரியாலாம் அவ்வளோ உஷார் இல்லைண்ணே. சின்ன பசங்க இப்போ ரொம்ப உஷார் இருக்காங்கண்ணே பெரியவங்களோட. பார்த்துக்கோங்க. எதுவும் சொல்லலைண்ணே, சரியா? தப்பாக பேசுறது மன்னிச்சுங்க, சாரிண்ணே.